இலங்கை நாடாளுமன்றத்தின் புரட்சி புயல் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களின் தமிழக ஆன்மீக அரசியல் சுற்றுலா ஒரு வழியாக நிறைவடைந்து அவர் தாயகம் திரும்புகிறார். டூர் எப்படி இருந்ததுன்னு கேட்டா ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் காலி என்ற கதைதான். இருந்தாலும் இந்த ஒற்றை டூர் மூலமா அவர் அடைந்த மாபெரும் வரலாற்று சாதனை என்ன தெரியுமா? அவரோட யூடியூப் சேனல் வியூஸ் சும்மா எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ராக்கெட் வேகத்துல எகிரிடுச்சு. இனிமே நாடாளுமன்றத்துல மைக்கு கிடைக்கலனாலும் கவலையே இல்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கன்னு கலகலப்பா கல்லா கட்டலாம். ஆனா மனுஷன் மனசுக்குள்ள வச்சிருந்த அந்த மெகா மாஸ்டர் பிளான் தான் இப்ப புஸ்வானமாகி போச்சு. தமிழக முதலமைச்சர் தம்பி விஜயை எப்படியாவது நேர்ல சந்திச்சு தோள்ல கை போட்டு பல்லையெல்லாம் காட்டி ஒரு கெத்தான செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல தட்டி விடணும். அத பார்த்து உருக போகும் யாழ்ப்பாணத்து விஜய் ரசிகர்களின் ஓட்டுகளை அப்படியே மொத்த குத்தகைக்கு அள்ளி அடுத்ததா வடக்கு மாகாண முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துடலாம் தான் மனுஷன் மைண்ட் வாய்ஸ்லயே மகுடம் சூடி போனாரு. இந்த டபுள் ஆக்ஷன் கனவோடு அவர் ஏறாத படிகள் இல்ல, பார்க்காத புரோக்கர்கள் இல்ல, கெஞ்சாத பிஏக்கள் இல்ல. தம்பி ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ் என கோட்டை வாசலில் தவம் கிடந்தார். விஷயம் கேள்விப்பட்ட தமிழக முதலமைச்சர் விஜய் நிதானமாக விவரத்தை கேட்டுவிட்டு, யோ யாழ்ப்பாணத்துல முதலமைச்சர் ஆகுறதுக்கு இங்க வந்து சீன் போடுறாரா? இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சவங்களையெல்லாம் என்னால பார்க்க முடியாது, முதல்ல இவரை அனுப்பி வைங்கப்பா என கராராக சொல்லி பார்க்கவே வராமல் எஸ்கேப் ஆகிவிட்டார். இப்ப நிலைமை என்னன்னா, யாழ்ப்பாணத்துல முதலமைச்சர் ஆகலான்னு பார்த்தா இங்க பைத்தியம் லிஸ்ட்ல சேர்த்திட்டாங்களே என நெஞ்சு பொறுக்காமல் நெஞ்சமீ நெஞ்சமீ உனக்கு என்னாச்சி என சோக பேக்ரவுண்ட் மியூசிக் ஒலிக்க பெரும் மனக்கவலையுடன் கொழும்புக்கு பிளைட் ஏறுகிறார் எம்பி அவா. பரவாயில்ல அர்ஜுனா சார், வடக்கு மாகாண முதலமைச்சர் கனவு கலைஞ்சா என்ன? கோட்டை வாசல்ல வச்சு விஜய் என்னை பார்த்து பயந்துட்டார் என ஒரு தம்ப்நெயில் போட்டு யூடியூப்ல வீடியோ போடுங்க, வியூஸ் இன்னும் டபுள் ஆகும். சுபம்.